நானும் அதை பார்த்தேன். அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிபிடி தடுப்பூசி பற்றி பேசியிருக்கிறார். அதாவது குழந்தைகள் நலன் பற்றி அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மாதிரியான சமயங்களிலாவது குழந்தைகள் பற்றிய ஒரு நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உதித்திருக்கிறது என்பதில் சந்தோஷம். அது எப்படி நேற்று இரவு வந்தது என்று தெரியவில்லை. இன்று காலை தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே முன்மாதிரியான 4 குழந்தை நல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிந்து தெரிவித்தாரோ என்னவோ தெரியவில்லை. எப்படியோ ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். அவர் அறிவித்து ஒரு 12 மணி நேரத்தில் இந்த 4 திட்டங்கள் உலகத்திற்கே முன்மாதிரியான திட்டங்கள் இன்றைக்கு குழந்தைகள் நலன் குறித்த திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அவர் சொன்னது இந்த டிபிடி அந்த தடுப்பூசி பற்றி பேசியிருக்கிறார். பொதுவாக டிபிடி தடுப்பூசியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கடந்த 2024-25 ஆண்டில் 8,79,000 குழந்தைகள் வரை அதை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் மொத்தத்தில் அனைத்து குழந்தைகளுக்குமாக சேர்த்து ஒரு 9,35,000 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்று 20,15,000 தடுப்பூசிகள் ஒரு ஆண்டுக்கு வேண்டும். இந்த தடுப்பூசி எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசு வழங்குவதுதான். ஒரு 13 வகையான தடுப்பூசிகளை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு தான் வழங்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிற தடுப்பூசி என்பது ஒரு 5 லட்சம் தடுப்பூசி கையிருப்பில் இருந்தது. தடுப்பூசி காலியாக ஒரு 3 கடிதங்கள் டிபிஹெச்சிடமிருந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. தடுப்பூசி இருப்பு குறைந்து வருகிறது, எனவே டிபிடி தடுப்பூசிகளை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று 22/7/24, 2/9/24, 18/9/24 3 கடிதங்களை ஒன்றிய அரசுக்கு தொடர்ச்சியாக அனுப்பியிருக்கிறோம். தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். திரு எடப்பாடியை போல யாரோ எழுதி கொடுத்து நேற்று இரவு திடீரென்று ஞானோதயம் அவர் சொன்னது மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒன்றிய அரசும் நமக்கு 20 லட்சம் தடுப்பூசி தரணும். இதுவரைக்கும் நமக்கு 9 லட்சம் தடுப்பூசி கொடுத்துருக்குறாங்க. என்ன டைம் இருக்கு, கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கையிருப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. முற்றிலும் தவறு. அவர் எந்த சென்டர்ல வேணாலும் பார்த்துக்கலாம். அவரை நேரடியாக அழைத்து சென்று காட்டுவதற்கு டிபிஹெச் தயாராக இருக்கிறார். இப்போ கையிருப்புல 3,26,000 தடுப்பூசி கையில் இருக்கு. தடுப்பூசியே இல்லை, குழந்தைங்க தடுப்பூசி இல்லாம அல்லல் படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எந்த குழந்தை இந்த குழந்தை இடத்தில் சொன்னது என்று எனக்கு தெரியவில்லை. 3,26,000 தடுப்பூசிகள் தற்போது கையிருப்பில் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பருவமழை காலத்தின் போதும் இந்த மழை ஃபீவர் வருதுங்கிறது வழக்கமான ஒண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை அக்டோபர்ல தொடங்குது. பொதுவாகவே இந்த டெங்குங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, உலகம் முழுக்கமாக இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதிகமான டெங்கு இறப்புகள் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டின் வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் 2012ஆம் ஆண்டு 66 டெங்கு இறப்புகள், 2017ஆம் ஆண்டு 65 டெங்கு இறப்புகள், அதுக்கப்புறம் ஓரிலக்கத்தில் தான் அந்த டெங்கு இறப்புகள். இது மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்தவர்களுக்குத்தான் டெங்கு பாதிப்பு எவ்வளவு என்கின்ற கணக்கு தொடர்ந்து வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது. தனியார் மருத்துவமனைகளில் இருந்த அந்த டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்லை கடந்த காலங்களில். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த நல்ல ஆட்சியில் அனைத்து மருத்துவமனைகளிலும் யாருக்கெல்லாம் டெங்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை தனியார் மருத்துவமனைகளிலும் கூட கணக்கெடுத்து அதை இப்போது அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக டெங்கு பாதிப்பு வந்தது. உடனடியாக நம்ம இதுவரை எப்போதுமே இல்லாத அளவுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒருங்கிணைந்து மாவட்ட அளவிலான கூட்டங்களை போட்டு டெங்குவை கட்டுப்படுத்துவது, டெங்கு இறப்புகளை குறைப்பது என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையும் அதை பண்ணல. போன வருஷமும் பண்ணோம், இந்த வருஷமும் பண்ணோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணோம். அதில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட இந்த 3-4 துறைகளை சேர்ந்த உயர் அலுவலர்கள், செக்ரட்டரிஸ் உள்பட எல்லாருமே கலந்துக்கின்னு அதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு 5 வருஷத்துலையும் இது வீரியமிக்க டெங்குவா இருக்கு. உலகம் முழுக்கவும் 2012 வீரியமிக்க டெங்குவா இருந்ததால் தான் 66 பேர் இறந்தாங்க.
அப்போ அந்த வீரியமிக்க டெங்கு வந்தபோது ஆட்சியில் இருந்தது இதே சாட்சாத் எடப்பாடி கட்சி தான். 2017 வீரியமிக்க டெங்குவா இருந்து ஒரு 65 பேர் இறந்து போன போது சாட்சாத் இதே எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்தார் என்று நினைக்கிறேன். அப்போ டெங்கு பற்றிலாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, டெங்குன்னா என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அது அதிகரிக்கிறதுங்கிறதால நாம் போன வருஷம் என்ன பண்ணோம்னா, நம்மளே ஒரு டெங்கு வீரியத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆய்வகத்தை இங்கே தொடங்கணும்னு முடிவு பண்ணி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கொரோனாவுக்கு என்று தொடங்கிய ஒரு ஆய்வகத்தை டெங்கு வீரியத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆய்வகமாக இந்தியாவில் முதன்முறையாக டெங்குவை கண்டுபிடிப்பது வேறு, டெங்குவின் வீரியத்தன்மையை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு பகுப்பாய்வு, அந்த பகுப்பாய்வு கூடத்தை இப்போது தயாரித்திருக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து வேதிப்பொருட்கள் வரவழைத்து அதை இன்னைக்கு மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இது ஏன் சொல்றேன்னா, டெங்கு குறித்த விழிப்புணர்வு இந்த அரசுக்கு அவ்வளவு இருக்கிறது. இந்த நிலையில் இதுவரை இந்த ஆண்டில் டெங்கு இறப்புகள் என்பது 7. அதாவது இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, நவம்பர் டிசம்பர் 2 மாசம் வடகிழக்கு பருவமழை. இந்த 7 இறப்புகளும் கூட அதிகமான உடல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நிலை, 2வது மருத்துவத்திற்கு வராமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெறுவது, காய்ச்சல் பாதிப்பு வந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுவதில்லை என்கின்ற அந்த நிலையில் இருந்தவர்கள், அந்த மாதிரி தான் 7 இறப்புகள் வந்திருக்கிறது. இது ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக ஒரு 10க்குள்ளான இறப்புகள் மட்டுமே கடந்த 3 ஆண்டுகளாக பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் டெங்கு குறித்து அவர்கள் கவலை கொள்ளாதிருந்த நிலையில்தான் 50-60 என்கின்ற நிலையில் இருந்தது. இல்லை, அதான் மருத்துவர்கள் கையிலையும் இந்த செயல் இருக்கிறதால அந்த மாதிரி எங்கேயாவது குக்கிராமங்கள்லையோ மலை கிராமங்கள்லையோ இந்த இன்டர்நெட் தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் இருந்தால் அவங்க போய் அதை கண்காணிப்பாங்க. அந்த கையடக்க கருவிகள் அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.